ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. சண்டே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கேரளா ஃபுட் செய்யலான்னு டிசைட் பண்ணி நாங்கள் போன இடம் தான் ஃபிஷ் மார்க்கெட். இது ரெட்டேரியில் இருக்குது. எப்பவுமே நாங்கள் அங்கே தான் ஃபிஷ் வாங்குவோம். நிறைய மீன் இருந்ததுங்க. எதை வாங்குறதுனே தெரில. ஆனால் நமக்கு பிடிச்சது அந்த மத்தி மீன் தான். சரி, கேரளா ஃபுட்டு செய்கிறதுக்காக ரெட் ரைஸை நல்லா கழுகி அதை நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மீனையும் நல்லா கழுகி அதையும் நல்லா மசாலா தடவி ஊற வச்சாச்சு. இதில் எதுவுமே போடலை, வெறும் உப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ மோர் குழம்புக்கு தேங்காய் எடுத்துகிட்ருக்கோம். தேங்காய், ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் தான் இந்த மோர் குழம்புக்கு தேவை. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு, செஞ்சு பாருங்கள். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு, வரமிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சோம் இல்லையா, தேங்காய், ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், அந்த மசாலாவை இதில் போட்டு இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஏன்னா நம்ம மோர் அடித்து ஊற்றும் போது 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவோம். மோர் இல்லைன்னா திரிஞ்சிரும். அதனால் இதை நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது நல்லா அப்படியே கொதிச்சு வரும் பாருங்கள். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மோரை நல்லா திக்கான தயிரை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அடித்து இதில் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிளறிட்டே இருக்கணும். விட்டால் திரிஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா கிளறிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். மோர் ஊற்றுனதுக்கப்புறம் அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. அப்புறம் சாதத்துக்கு தண்ணி வச்சுருந்தேன், அதுவும் நல்லா கொதிச்சிருந்தது. இந்த ரைஸை போட்டாச்சு. இந்த ரைஸ் எப்படியும் 1 ஹவர் வேகுங்க. அதுக்குள்ளே நம்ம சம்மந்தி அரைச்சிடலாம். தேங்காய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக புளி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சோன்னா அதை பிசையும் போதே அவ்வளோ நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மிக்சியில் போட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது 1 ஹவர் வேகுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த சாதத்தை வடிக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். இப்போ மீனையும் பொரிச்சிடலான்னு தவா வச்சாச்சு. நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம நார்மலாக சாதாரண எண்ணெயில் தான் நம்ம மீன் பொரிப்போம். ஆனால் கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் பொரிப்பாங்க. நிறைய பேர் திகட்டும்னு நினைப்பீங்க, திகட்டாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ சாதத்தை நல்லா வடித்தாச்சு. இப்போ மீனை பொரித்து எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பக்கம். இதை நல்லா திருப்பி போட்டு, உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த சாப்பாடு செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. நம்ம என்ன தான் சிக்கன், பிரியாணி, மட்டன் இதெல்லாம் செஞ்சாலும் இந்த ஒரு சாப்பாடு, இந்த மட்டா ரைஸு, ஃபிஷ்ஷு, சம்மந்தி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை சாப்பிட்டாங்கன்னா வாய்க்கு ரொம்ப உணர்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுட சுட சாதம் செஞ்சாச்சு. அப்புறம் மத்தி மீன் வச்சாச்சு, சம்மந்தியும் வச்சாச்சு. அப்புறம்
அப்புறம் இந்த மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா தழைய ஊற்றி இதில் சம்மந்தியும் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.